ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் அஜித்ஸ் எல்இடி ரூம். இந்த சேனல் வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு என்னென்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடானது, டெக்னிக்கலு, ஃபிசிக்ஸு, சின்ன சின்ன டை ப்ராஜெக்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம காலேஜில் அந்த மாதிரி பண்ணுற பேசிக் ப்ராஜெக்ட்ஸு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக இல்லை டெக்னிக்கலாக ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோவும் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இதில் வந்துட்டு தமிழில் தான் இருக்க போகுது. சின்ன சின்னதாக உங்களுக்கு ஏதாவதுன்னா கேளுங்க. இது எல்லாமே வந்துட்டு இதில் போஸ்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு அன்பாக்ஸ் பண்ணலாம். என்னென்னா ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிவிட்டு வாங்கின இந்த கிளாம் மீட்டர். இது வந்துட்டு அமேசானில் வாங்கினேன். இந்த கிளாம் மீட்டரோட பேர் மெட்ராவி D725. சரிங்களா? இது வந்துட்டு எதுக்காகன்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கிளாம் மீட்டர் இருக்குது. அந்த கிளாம் மீட்டர் வந்துட்டு எனக்கு தேவையான சில ஸ்பெக் வந்துட்டு அதில் இல்லை. அதுக்காக வந்துட்டு இதை நான் வாங்கியிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்துட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் அந்த கிளாம் மீட்டரோட வியூ. சரிங்களா? இதுதான் D725. இதில் வந்துட்டு ஏசி டிசி ரெண்டு கரண்ட்டையுமே வந்துட்டு மெஷர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த கிளாம் மீட்டரில் வந்துட்டு ஏசி கரண்ட் மட்டும்தான் மெஷர் பண்ண முடியும். இதுவும் ஒரு மேஜர் ரீசன் நான் வந்துட்டு இதை வாங்குறதுக்கு. இதில் டிசியும் செக் பண்ணலாம், ஏசியும் செக் பண்ணலாம். அண்ட் இது வந்துட்டு இதில் என்னென்னலாம் செக் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸு இது வந்துட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். சரிங்களா? ஓப்பன் பண்ணால் ஒரு கவருக்குள்ள மல்டிமீட்டர் கிளாமீட்டர்லாம் இருக்குது. இதில் வந்துட்டு நமக்கு புக்லெட்ஸ் சிலது இருக்குது. ஓகேங்களா? இது வந்துட்டு கிளாமீட்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற புக்லெட்டு. ஓகே, சைடில் வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு 1 இயர் வாரண்ட்டி வந்துட்டு இதில் வந்துடும். ப்ளஸ் அது இல்லாமல் அடிஷ்னல் 6 மந்த் வாரண்ட்டி வந்துட்டு இவங்க கொடுக்குறாங்க. இந்த இதை வச்சு நம்ம என்ரோல் பண்ணால் மட்டும்தான். ஓகேங்களா? இதையும் கையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி சர்டிஃபிகேட், கேலிப்ரேஷன். ஓகே, நம்ம இது வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, இது மெஷர் பண்ண போகிற எக்யூப்மெண்ட்டு அப்படின்றதுனால இது கேலிப்ரேஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் இது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது. இதுதான் இதோட கேலிப்ரேஷன் சர்டிஃபிகேட்டு. சரிங்களா? இந்த ஸ்டாண்டர்டில் தான் வந்துட்டு இதை கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்துட்டு 2 ப்ரோப் கொடுத்துருக்காங்க, ஒரு ரெட் அண்டு பிளாக்கு. இது என்ன கிரேட் அப்படின்னா 1000 வோல்ட் வரைக்கும் வெஸ்டர்ன் பண்ணும். கேட் த்ரீ கிரேடில் 2 ப்ரோபு. சரி, இது இருக்கட்டும். அடுத்து இதில் வந்துட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக ஒரு கே டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் சென்சாருக்கு. ஸோ இதுவும் ஒரு அடிஷ்னல் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுறது. ஓகேங்களா? இதையும் வச்சிடலாம். ஸோ அந்த ஃபைனல் இதுதான் வந்துட்டு கிலோமீட்டர். இது பார்த்தீங்கன்னா தெரியும், என் கைக்குள்ளேயே இருக்குது. சின்ன கிலோமீட்டர் தான், காம்பேக்டாக இருக்கும். அது கூட ஒரு 2 888 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். இது கையில் கேட்க முடியல. மேலே வந்து ஸ்க்ரூ ட்ரைவரில் கேட்குது. ஸோ ஹைவாட் பேட்டரி அப்படின்ட்டு இந்த பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு AAA பேட்டரி 2. சரிங்களா? 2 கொடுத்துருக்காங்க. இது சைடில் இருக்கட்டும், நம்ம இதை ஓப்பன் பண்ணி பேட்டரி எங்கேஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இது வந்துட்டு என்னென்ன ஸ்பெக்கு இந்த டீட்டெயில் மட்டும் இந்த வீடியோவில் வந்துட்டு இருக்கும். ஃபர்தராக இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி இதை ஆப்ரேட் பண்ணுறது, அந்த டீட்டெயிலாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் ஒரு ஃபுல் வீடியோவை போடுறேன். அதில் பார்த்துக்கலாம். ஓகே, பேட்டரி போட்டாச்சு. ஸ்க்ரூ எங்கேஜ் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஒரு சின்ன டீட்டெயிலாக கொடுத்துருவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆட்டோ ரேஞ்சிங் ஃப்ளாம் மீட்டர். ஓகேங்களா? அது இல்லாமல் இது டெடிகேட்டடாக ஒரு ஆஃப் பட்டன் இருக்குது. அப்படி இல்லை நம்ம லாங் டைம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னும் போதும் வந்துட்டு ஏதாவது மூடில் வச்சுட்டு பண்ணோம்னா இது வந்துட்டு ஆஃப் ஆயிரும். சரிங்களா? ஒரு டியூரேஷன் டைமில் ஸ்லீப் டைம் மாதிரி இது ஆஃப் ஆயிரும். இது வந்துட்டு வோல்டேஜ் ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு இதில் காமிக்கும். ஓகேங்களா? இது வோல்டேஜ் ஏசி, இது வோல்டேஜ் டிசிக்கு. இந்த மோடில் வந்துட்டு கண்டினியூட்டி, ரெசிஸ்டன்ஸு, ஹோமு, கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் இதில் செக் பண்ணிக்கலாம். இது டெடிகேட்டடாக ஃப்ரீக்வன்சி மட்டும் செக் பண்ணுறதுக்கு எத்தனை ஹர்ட்ஸு இல்லை 50 ஹர்ட்ஸா 60 ஹர்ட்ஸா அப்படின்ற வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சிலாம் வந்துட்டு இதில் செக் பண்ணிக்கலாம். இது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு ஃப்ரீக்வன்சி சைன் வேவ்ல ஸ்கொயர் வேவ்லையும் செக் பண்ணிக்கலாம். இது லைட் வச்சுக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு டார்ச்சும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஏதாவது டார்க் ஏரியாவில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த லைட்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பட்டனை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் ஆஃப் ஆயிரும். அதே லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் ஆன் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து என்சிவி. என்சிவி அப்படின்னும் போது வந்துட்டு அந்த கிளாமீட்டரில் கிடையாது. ஸோ இதுவும் ஒரு ரீசன் நான் இதை வந்துட்டு பை பண்ணுறதுக்கு. என்சிவி அப்படின்னா நான் கான்டாக்ட் வோல்டேஜ். இப்போ ஏதாவது ஒரு 230யோ இல்லை ஏதாவது ஒரு எல்டி லைனோ எஸ்டி லைனோ போகுது, அந்த இடத்துல நம்ம கரண்ட் இருக்கா அப்படி இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ப்ரோப் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வைக்கும்போது அது வோல்டேஜ் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு தெரியும். லைவ்ல இருக்கா இல்லையா, அது லோ டென்ஷனா இல்லை ஹை டென்ஷனா, ஹை வோல்டேஜா அப்படின்ற மாதிரி. இதில் லோ அப்படி இல்லைன்னா ஹை அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நம்மளோட இது ஆம்ஸ். ஆம்ஸ் வந்துட்டு இப்போ டிசியில் இருக்குது, அதனால தான் வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா இது டிசியில் இருக்கும். இப்போ வந்துட்டு ஓகே இது ஆட்டோவில் இருக்குது. ஓகேங்களா? இது நம்ம லைவில் வைக்கும்போது வந்துட்டு என்ன வேணுமோ அது வந்துட்டு ஏசியா இல்லை டிசியா அப்படின்றது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் பண்ணி காமிக்கும். அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. இது ட்ரூ ஆர்எம்எஸ் கிலோமீட்டர். ஓகேங்களா? சவுண்டுமே நல்லா தான் இருக்குது, நல்லா லவுடாக இருக்குது. ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம PT100 இந்த டெம்பரேச்சர் சென்சாரை கனெக்ட் பண்ணி டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ரைஸ் ஆகுதா என்ன அப்படின்றது செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் கோஸ் டு ரெட், பிளாக் கோஸ் டு பிளாக். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ வந்துட்டு 37 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர். இப்போ நம்ம கையை வச்சு அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணணும். ஓகே, ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் தான் இப்போ நம்மளோட டெம்பரேச்சர் தான். ஸோ அதில் வந்துட்டு இப்போ என்ன காமிக்குதுன்னா 37 டிகிரி செல்சியஸ் தான். ஓகே, தென் இப்போ இதை நம்ம செக் பண்ணிவிட்டு ப்ரோபை கனெக்ட் பண்ணி மற்றதெல்லாம் செக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ப்ரோபை கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம் எப்படி ஒர்க் பண்ணுது. கண்டினியூட்டி மட்டும்தான் செக் பண்ண முடியும், மற்றதெல்லாம் வந்துட்டு நான் அந்த ப்ரீஃபான வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதோட கேப் ரிமூவ் பண்ணியாச்சு. சரி, ஸோ சவுண்ட் ரொம்ப லவுடாகவே இருக்குது. ஸோ இது வந்துட்டு கண்டினியூட்டி இல்லை போர்டில் எதுலையாவது நீங்கள் செக் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ ஷார்ட்டாக இல்லை என்ன அப்படின்றது. ஓகேங்களா? ஃபியூஸு. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதுதான் இப்போ நான் சொல்லணும்னு நினச்சது. ஓகே, பண்ணியாச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ் கைஸ். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்துட்டு
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனும் அந்த பெல் பட்டனும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். ஸ்டே டியூன்டு.